ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போது அதுக்கு வந்து நம்ம எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற நிறைய பேர் அந்த விஷயம் தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகேங்களா? இல்லை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த பிடிஎஃப் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஜிகேவோட வேர் டு ஸ்டடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட வேர் டு ஸ்டடி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு போடுற வேர் டு ஸ்டடி இதுதான். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காகவே இது ரெடி பண்ணி போடுற வேர் டு ஸ்டடி இது. ஓகேங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிகே இருக்குங்கள, இந்த ஜிகேக்கு உண்டான வேர் டு ஸ்டடி தான் இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஜிகேவோட வேர் டு ஸ்டடி தான். பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் தவிர இது எல்லாமே இதில் உள்ள அடங்கியிருக்கும். அதுதான் இந்த வேர் டு ஸ்டடி. புரியுதுங்களா? இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி படிக்கிறங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இது வந்துடும். அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் அந்த ஃபஸ்ட் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஃப்ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல் நேமு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பொது அறிவியல். ஓகேவா? பொது அறிவியல் இருக்குது. அந்த பொது அறிவியலில் அதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன டாபிக் என்ன ஏட்பிஎல் இருக்குன்னா அந்த ஏட்பிஎல் டாப்பிக்கு. இப்போது இந்த வேர் டு ஸ்டடி பார்த்துட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் இப்போது நான் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறதுனால சிலபஸ் காமிக்க முடியாது. இப்போ உங்கள் கையில் சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், பேரண்டத்தின் இயல்புகள்னு இருக்கா? இந்த பேரண்டத்தின் இயல்புகள் வந்து எங்கெங்கே கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சோசியல் புக்கில் சரி, சயின்ஸ் புக்லேயும் சரி, எந்தெந்த புக்கில் கவர் ஆகுங்கிறது மொத்தமாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? 6th புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு, 7th புக்கில், 8th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் 11ங்கிறது போக வேணாம். ஏன் அப்படின்னா 11th அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டாங்க. நீங்கள் இப்போது பெரிய சப்ஜெக்ட் 10th 9th 8th 7th 6th அந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேரண்டத்தின் இயல்புகள்லேயே ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க வச்சுக்கோ, 6th இருக்கா, நீங்கள் 9th முடிச்சிடலாம். 9th முடிச்சதுக்கப்புறம் 8th 7th 6th இந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொது அறிவியல் விதிகள். இதுவும் அதே மாதிரி தான். இது எங்கெங்கே கவர் ஆகிட்டுருக்கு நீங்கள் அப்படிங்கிறது தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஏட்பிஎல். ஓகேங்களா? இந்த ஏட்பிஎல்லில் என்னென்ன கவர் ஆகிட்டுருக்கு அது. அடுத்து 2வது பேஜ் பாருங்கள். இந்த 2வது பேஜும் அதுதான். அந்த 2வது பேஜில் பாதியில் தான் வேதியியல் கவர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? வேதியியல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியமுக்கு வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போது வேதியியலில் பாருங்கள், மொத்தமாக ஏட்பிஎல்லில் 11 டாப்பிக்கு. இந்த வேதியியலில் பார்த்துங்க, இந்த வேதியியலில் தனிமங்களும் சேர்மங்களும் இருக்குங்க. அந்த தனிமங்களும் சேர்மங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இத்தனை டாபிக் கவர் ஆகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10th 9th 8th 7th 6th அந்த மாதிரி படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு என்னென்ன முடிஞ்சுது, இயற்பியல் முடிஞ்சுது, வேதியியல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்களேன், உயிரியல், தாவரவியல், விலங்கியல். ஓகேவா? உயிரியல், தாவரவியல், விலங்கியல் அந்த 3ம் கவர் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த 3மே கவர் ஆகும். இப்போ அதில் வந்துட்டு உயிரியல் கோட்பாடுகள், மரபியல், பரிணாமம், உடலியங்கியல். ஓகேங்களா? அது எல்லாமே அதில் கவர் ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? சயின்ஸ் வந்து இவ்வளோ தான். சயின்ஸ் வந்து இவ்வளோ இருக்குங்க. அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலுங்கிறது ஈஸியான டாபிக் தான். அதில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10th 9th படிக்கிறது போதுமானது. இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 9th படித்து வச்சிட்டிங்கனாவே போதும். இது 8th 6th 7th ஒரு ஓரலாக பார்த்தா போதும். ஏன்னா 10th 9th மேஜராக கொஸ்டின் அதான் போவாங்க. மேக்ஸிமம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கொஸ்டின் தான் வரும். அந்த 8 கொஸ்டினுக்காக நம்ம மொத்தமாக நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. செலக்டட் டாபிக் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், புவியியல். இந்த புவியியலும் அதே மாதிரி தான். புவியியல். ஓகேங்களா? நாம் வந்து லைனாக நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம், அறிவியல் கொடுத்துருப்பான், புவியியல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வரலாறு, இந்திய ஆட்சியில், பொருளாதாரம், அப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் யூனிட் 8 9. ஓகேங்களா? அதெல்லாமே இருக்கும். நம்ம அந்த சிலபஸ் வைஸாக என்ன கவர் ஆகுமோ அந்த மாதிரி தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அதில் பூமியின் பேரண்டமும் சூரிய குடும்பமும் இது எல்லாமே அதில் கவர் ஆகிட்ருக்கும். நீங்கள் இது ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க எழுதி வச்சுட்டு படித்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து புவியியல் வந்து இந்த மாதிரி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குங்களா? இப்போ நான் நினைக்கலாம், இதில் வந்துட்டு சில பேருக்கு குழப்பம். இப்போ என்னென்னா 10th வால்யூம் 1 போட்டிருக்கீங்க அப்படின்னு என்னென்னு கேட்பீங்க. அது சில பேர் வால்யூம் 1 2 புக் இருக்கும். சில பேர் வந்து ஒரே புக்காக வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரே புக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வளங்கள் மட்டும் தொழில்கள் இருக்கும். இதே ஒரு டேம் புக் வச்சு படிக்கிறீங்கன்னா வால்யூம் 1 2 இருக்கும். அதில் வால்யூம் 1ல் இது கவர் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா?
அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். எதுக்குன்னா இந்த மாதிரி குழந்தைவிங்கிறதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டுருக்கேன். நீங்க யோசிக்கலாம் எதுக்கு 11த் 12த்லாம் கொடுத்துருக்கீங்க அது தேவையில்லாததில்ல அப்படிங்கும்போது, இல்லை நம்ம ஒரு வேளை படித்து முடிச்சுட்டு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் அதெல்லாம் பார்க்குறது நல்லது தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சா, அடுத்து பாருங்க வரலாறும் அதே மாரி தான். ஓகே புரியுதுங்களா? வரலாறும் அதே மாரி தான். வரலாறுல 10த் 9த் மஸ்ட்டு பிடிங்க. 11த் 12த் அப்புறம் போய்க்கலாம். 10த் 9த் முடிச்சுட்டு 11த் 12த் அப்புறம் போய்க்கலாம். வரலாறும் அதே மாரி தான் இருக்கும். புரியுதுங்களா? வரலாறு முடிஞ்சுதா? அதே மாரி வரலாறுல பாருங்க வால்யூம் 1, 2ன்னு இருக்குல்ல, அதே தான். வால்யூம் 1, 2 நான் ஆல்ரெடி என்ன சொன்னேனோ அதே தான் இது இருக்கும். அப்புறம் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த வேர் டு ஸ்டடி நீங்க வாங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து படிக்கணும். என்ன அப்படின்னா 6த் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் பாலிட்டி. அதை நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். புரியுதுங்களா? அதை நீங்க கரெக்ட்டா பார்த்தா தான் புரியும். என்ன வரலாறுங்கிறீங்க, அதில பாலிட்டி ஏன் வருதுன்னு கேட்கலாம். நான் அந்த பாலிட்டிங்கிற பாடம் வந்து அதில இன்க்ளூட் ஆகுது. அதனால அந்த பாலிட்டின்னு கொடுத்துருக்கோம். நீங்க அதை வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்து படிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து வரலாறு முடிஞ்சுதா? அதில பாருங்க வரலாறு எத்திக்ஸ்ன்னு இருக்கு. இந்திய அறிவியலும் பயன்பாடும் இருக்குன்னு இருக்கு. அந்த எத்திக்ஸ் புக்கு உங்கள்கிட்ட ஒரு இல்லை அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இந்த பாடம் மட்டும் தான் கவர் ஆகும். இது மட்டும் நீங்கள் ஒரு 6 பாடம் வருது. அந்த 6 பாடம் மட்டும் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறது போதுமானது. ஓகேங்களா? ஒரு 6 பாடம் மட்டும் ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கலாம். இதுக்காக மொத்த புக்கு வாங்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? எங்கெங்கே எத்திக்ஸ்ன்னு இருக்கோ அங்கே அந்தந்த பாடத்தை மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்திய ஆட்சியில் வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு வந்துச்சுங்களா? அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்பா சில பேர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டானது கொடுப்பாங்க. நான் சில பேர் புதுசாக படிக்கிறவங்களுக்கு புரியவே புரியாது. இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையே. அதுக்காக தான் பார்த்துக்கோங்க. 6த்தில் கவர் ஆகுது. 10th வால்யூம் 1ல் அதை தான் அப்ளை சொன்ன மாதிரி தான். அப்போ 12th இந்த 3ஐயும் படித்தேன். இந்த இது வந்து ஈஸியான டாபிக் தான். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் அதுலேயும் கவர் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் யோசிக்கலாம்னா 9th தேர்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பாருங்கள் 9th தேர்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அதான் சில பேர் டேர்ம் புக் வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே புக்காக வச்சுருப்பாங்க. ஒரே புக்கு வச்சுருக்கிறவங்க இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் வகைகள்னு இருக்கும். புரியுதுங்களா? இந்த அரசாங்கத்தின் வகைகள் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் இப்போ எடுத்து படிச்சிங்கன்னா போதும். புரியுதுங்களா? இப்போ நினைக்கலாம் எதுக்கு 12th காமர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு வேளை நீங்கள் 2 பாடம் தானே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ஓகேவா? அதே டைம் புக்கு இதுதான். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இந்திய பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அதே மாதிரி தான். வால்யூம் 1, 2 கொடுத்துருக்கேன். 12th பாலிட்டி எல்லாட்டும் இருக்கணும். எடுத்து படிச்சுக்கோங்க. அதான் இப்போ பொருளியல் புக் இருக்குங்களா, அதான் 12th பாலிட்டி. புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாமே முடிஞ்சுது. இதை தான் நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் இது ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள் யூனிட்டு தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும். இதில் வந்து நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தமிழக வரலாறும் பண்பாடும் அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9 முடிஞ்சுதா? யூனிட் 9 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சுது. புரியுதுங்களா? இதில் நீங்கள் யோசிக்கலாம் எங்கே இதில் வந்து நீங்கள் ஐஎன்எம் வரலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐஎன்எம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஐஎன்எம் பேஜ் வந்து இதில் ஐஎன்எம் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். பாருங்கள் வரலாறுன்னு போட்டிருக்குன்னா அதுலேருந்து அதில் கூடவே ஐஎன்எம் இன்க்ளூட் ஆகி வந்துடும். புரியுதுங்களா? ஐஎன்எம் வந்து இன்க்ளூட் ஆகி வந்துருச்சு. சரி ஓகே. இப்போது நீங்கள்லாம் யோசிக்கலாம் இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 20 rupees தான். ஓகேங்களா? இது வந்து இது வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்காக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 rupees. புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் வந்து ஐஎன்எம்ங்கிற பேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் வந்து நீங்கள் பிடிஎஃப் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இன்க்ளூடாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதை நான் வந்து இன்க்ளூடாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னா, நான் வந்து என்னோடய பேங்கிங் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் பே இருக்குங்களா, கூகுள் பே மூலிமா நம்ம பே பண்ண முடியும். புரியுதுங்களா? எப்படி பே பண்ணுறது கூகுள் பேயில்? ஓகே. இப்போது உங்கள் கூகுள் பே போய்க்கோங்க. புரியுதுங்களா? உங்கள் கூகுள் பே போயிட்டு உங்கள் கூகுள் பேயில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து சில பேர் யூபிஐ மூலமாக பே பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் என்னது கியூஆர் கோட் இருக்குங்களா, கியூஆர் கோடு மூலமும் பே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கியூஆர் கோடு மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். புரியுதுங்களா? இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இதில் இருக்கா ஸ்கேன் த கியூஆர் கோட் இருக்கா, அந்த ஸ்கேன் த கியூஆர் கோட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கியூஆர் கோடை நான் வந்து ஒரு இதில் கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? நான் வந்து நெட் ஆன் பண்ணலை. நெட் ஆன் பண்ணாமல் எப்படி பே பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓப்பன் த கேலரி இருக்குங்களா, அது கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வந்து கீழே ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன்.
புரியுதுங்களா? அந்த இமேஜை ஓப்பன் த கேலரி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இந்த இமேஜில் வரும். நான் நெட் ஆன் பண்ணல சரிங்களா? இப்போ பாருங்கள் இங்கே இருக்கா? இதுதான் வந்து இதை நான் வந்து அமௌண்ட் செட் பண்ணியிருப்பேன். ரூ. 20 செட் பண்ணியிருப்பேன். யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ இது இருக்கா? இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கூகுள் பேலேருந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும் ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஸ்கேன் த கியூஆர் கோட் போய் அப்லோட் ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் அதை சேவ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எங்கே சேவ் பண்ணி வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் டெலகிராம் மூலமாக தான் அது வரும். நீங்கள் டெலகிராம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டெலகிராம்லேருந்து இமேஜ் இருக்குல்ல, இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து சில பேருக்கு இன்னும் யூபிஐ ஐடி நம்பர் கொடுத்துட்றேன். அந்த யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இது எப்படி பே பண்ணுறது அப்படின்னா, இப்போ பே யூபிஐ நம்பர் கொடுங்க. அதில் ஒரு நிமிஷம் நான் நெட்டை ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம நெட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் த கேலரி கொடுக்குறோங்களா? இப்போ கேலரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் எங்கே இருக்குமோ அந்த இமேஜோட சோர்ஸை தேடி வச்சுக்கோங்க. தேடி வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் லேட் ஆகுது. இப்போது அந்த இமேஜோட சோர்ஸ் எங்கே இருக்கோ இதுதான் அந்த இமேஜோட சோர்ஸு. இதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூஸாக இருக்கிறனால அது திருப்பி இதே இதை பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டுருக்கு என் ஃபோனு. அதனால் இப்போ வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் கொடுத்துக்கலாம். சில பேருக்கு சீக்கிரம் ஆகலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். என்னோடய ஃபோன் வந்து லேட் பண்ணுது. ஆனால் ஏன்னு தெரியல ஓகேங்களா? இப்போது அந்த இமேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்துடுச்சு. இங்கே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ என் நேம் வந்துச்சு. இதுதான் என்னோடய யூபிஐ நம்பர். அதுவும் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அமௌண்ட் செட் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி அதில் செட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இந்த ஆட் நோட்டில் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் நேம் என்னமோ அந்த நேம் போட்டுக்கோங்க சரிங்களா? இப்போ என் பேர் நான் நேம் போட்டுக்கிறேன் சரிங்களா? அதில் பெய்டு ஃபார்ன்னு போட்டு ஓகேங்களா? பெய்டு ஃபார்ன்னு போட்டு ஜிகே வேர் டு ஸ்டடி ஓகேங்களா? ஜிகே வேர் டு ஸ்டடின்னு மட்டும் போடுங்க போதும். இந்த வேர் டு ஸ்டடின்னு போட்டிங்கனாவே போதும். புரியுதுங்களா? போட்டு பே பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்றீங்களோ அவங்கள நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இந்த ஜிகோட வேர் டு ஸ்டடி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். புரியுதுங்களா? இப்போ வந்து அதில் ஐஎன்எம் மட்டும் உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. அந்த ஐஎன்எம் டாப்பிக்கு நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிகேவோட வேர் டு ஸ்டடி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.